ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இது தமிழகத்தின் மிக முக்கியமான சக்தி தலங்களில் ஒன்றாக திகழ்கிறதுங்க. அதனால் நம்முடைய வீடியோவை தொடர்ச்சி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கோவிலுக்கு வராமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா கோவிலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. எப்படி இருக்குது, அம்மன் சிலைகள் மற்றும் உள்ளே வந்து என்னென்ன விசேஷங்கள் நடக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. மற்றும் இந்த கோவிலோட வரலாறு, ஒரு சில பூஜை சம்பிரதாயங்கள்லாம் நம்ம சிம்பிளாக இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க கோவிலோட வரலாறு மற்றும் பூஜை வழக்கங்களை பார்க்கலாம். இந்த கோவிலோட வரலாறு பற்றி நம்ம சொல்லணும்னா, சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி அடர்ந்த வனமாக இருந்ததுங்க. அந்த சமயத்தில் இங்கு மாடு மேய்க்கும் இடையர்கள் இருந்ததாகவும், அப்போது அதில் ஒரு குறிப்பிட்ட பசு மட்டும் தினம் ஒரு வேங்கை மரத்தின் அடியில் சென்று தானாகவே பால் சுரந்ததாகவும் சொல்லப்படுகிறதுங்க. இதை அறிஞ்ச மக்கள் இந்த இடத்த தோண்டி பார்த்தபோது அங்கே சுயம்புவாக ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலுக்கு இன்னும் முக்கியமான ஒரு சிறப்பு ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலிக்கும் பசுவுக்கும் ஒரே இடத்தில் நீர் புகட்டிய கருணை தெய்வம் என்றும் இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு இருக்குன்ட்டு சொல்லப்படுதுங்க. இங்கே இருக்கும் அம்மன் வந்து பார்த்திங்கன்னா சுயம்புவாக அருள் பாலிக்கிறார். இங்கே குண்டம் திருவிழா வந்து மிகவே பிரசித்தி பெற்றதுங்க. வருஷம் வருஷம் நடக்குது. தமிழ் மாதமான பங்குனியில் நடக்கும் குண்டம் திருவிழா உலக புகழ்பெற்ற 60 அடி நீளமுள்ள அக்னி குண்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. இந்த பகுதியில் இயற்கை சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடர்ந்த காடு மற்றும் திம்பம் மலைப்பாதையின் தொடக்கத்தில் அமைந்துள்ளதால் ஆன்மீகம் மற்றும் அமைதியும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உணரலாம். வனப்பகுதியில் தான் கோவிலே வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசு ரொம்பவே அமைதியான ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, பசுவும் புலியும் நீர் புகட்டிய தாய் ரெண்டும் ஒன்றா தான் இருக்குன்ட்டு. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்த பகுதி அடர்ந்த வனமாக இருந்தது. அப்போது மேய்ச்சலுக்கு சென்ற பசுகளும் காட்டில் இருந்த புலிகளும் பரம எதிரிகளாக இருந்தது. அம்மன் அருள் பாலித்த அந்த ஒரு குறிப்பிட்ட நீர்நிலையில், அதாவது குளத்தில் மட்டும் புலியும் பசுவும் அருகருகே நின்று பயமில்லாமல் தண்ணீர் குடித்ததா மக்கள் நேரில் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. இதனாலேயே இந்த அம்மனை அமைதியின் உருவம் என்றும் மிருகங்களை ஆட்கொள்ளும் தாய் என்றும் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் வழிபடும் முறை வந்து பார்த்திங்கன்னா, உப்பும் மிளகும் வந்து கொட்டி காணிக்கையாக செலுத்துகிறாங்க. இது பல அம்மன் கோவிலில் வந்து இருந்தாலுமே இந்த ஸ்ரீ பண்ணாரி அம்மன் கோவிலில் மிகவும் பிரபலமாக இருக்குதுங்க. நமது உடலில் இருக்கும் நோய், தோல் வியாதிகள், தேமல், பருக்கள், கடிகள், நீண்ட கால நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள் நீங்கள் அம்மனிடம் முறையாக வேண்டி இதற்கு வழிபாடு செஞ்சாக்கா நமது உடலில் இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் தீருன்ட்டு சொல்கிறாங்க. அதாவது நமது உடலை வந்து உப்புனும் நம்மிடம் உள்ள அகங்காரத்தை மிளகுனும் சொல்கிறாங்க. அம்மா என் அகங்காரத்தை அழித்து என் உடலை நோயற்றதாக மாற்று என்று வேண்டுவதே இதன் உட்கரு என்று சொல்லப்படுதுங்க. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அங்கே கடைகளில் உப்பு மற்றும் மிளகு கலந்த பொட்டங்களை வாங்குவாங்க. அம்மன் சன்னதிக்கு எதிரே இதற்கென ஒதுக்கப்பட்ட இடம் இருக்குது. அங்கே மிளகு உப்பு தூவி கொட்டி வழிபடுறாங்க. உப்பு எப்படி தண்ணீரில் கரைகிறதோ அதுபோல் நம் துன்பங்களும் நோய்களும் கரைந்து விடும் என்பது மக்கள் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த கோவிலில் விபூதி குங்குமம்னு மற்ற கோவிலில் கொடுக்குறபடி கொடுக்கறதில்ல. இந்த கோவிலில் இருக்கும் மண்ணையே வந்து பார்த்திங்கன்னா விபூதியாக கொடுக்குறாங்க. அதாவது இந்த உப்பு மிளகுலாம் இதெல்லாம் கொட்டி எரிப்பாங்க. அதோட சாம்பல் மற்றும் மண் கலந்த கலவையை வந்து இங்கே வந்து திருநீராக கொடுக்குறாங்க. அதை தான் மக்கள் வந்து வச்சுக்கணும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் காலடிப்பட்ட அந்த மண் எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுக்கும்போது நம்முடைய உடலில் இருக்க தீய சக்திகள், உடல் நோய்கள் அனைத்துமே நீங்கி நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குதுங்க. இந்த கோவிலில் குண்டம் இறங்கும் தீமிதி திருவிழாவில் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகளும் தீமிதிக்கு குண்டத்தில் வந்து இறங்குறதா சொல்லப்படுதுங்க. இதுபோல் பல்வேறு சிறப்புகள் வந்து இன்னும் இந்த கோவிலுக்கு வந்து இருக்குதுங்க. இது நம்ம இப்போ சொன்ன வரலாற்று கதை இல்லாமல் இன்னும் ஒரு சில வேறு வரலாற்று கதையும் இந்த கோவிலுக்கு வந்து இருக்குது. திரும்ப அம்மன் கோவிலுக்கு வரத்துக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா அப்போ வந்து அதை தெரிஞ்சுக்கின்னு அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறோம். இந்த வீடியோ மூலிமா அம்மனை வந்து நீங்கள் நேரில் கோவிலுக்கு வர முடியாதுங்க, பார்த்து தரிசனம் செய்த ஒரு ஃபீல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அம்மனுடைய ஒரு சில வரலாற்று கதைகளும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுருப்பீங்க, பூஜை முறைகளும். நம்முடைய
இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பார்க்கறதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற செலக்ட் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே. இங்குள்ள ஸ்ரீ பண்ணாரியம்மன் திருக்கோயிலோட தரிசன நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் தொடர்ந்து நட திறந்துருக்குங்க. விசேஷ நாட்களில் நேர மாற்றங்கள் வந்து இருக்கலாம். இந்த கோவிலுக்கு எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு ஈரோட்டிலேருந்து சுமார் 75 கிலோமீட்டரும் கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குதுங்க. நீங்கள் சத்தியமங்கலம் வந்துட்டிங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து ஏராளமான பேருந்து வசதி வந்து இருக்குது. நீங்கள் நேரடியாக கோவிலுக்கு வந்து இறங்கிக்கலாம்.